உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் ஓவரா வருதா? ஏன்டா வாழ்றோம், எதுக்கு உயிரோட இருக்கோம், என்ன லைஃப் இது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் தோணுதா? சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல வெளியே இருக்கிற சுச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல காசு இல்லாம இருக்கலாம், இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம். உங்களால அந்த சூசைடல் தாட்ஸ்ல இருந்து வெளியே வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு உங்களோட லைஃபை உங்களால பெட்டர் ஆக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க வந்து அலோன் கிடையாது, ஓகேவா? இந்த உலகத்துல எவ்வளவு பேர் சூசைடல் தாட்ஸ்க்கு வந்து அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணி நீங்க பயங்கர ஹைலி சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லலாம். அதாவது சூசைடல் தாட்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது, லைஃப் பிடிக்காம இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால. அந்த நேரத்துல உங்க மைண்டு உண்மையிலேயே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுது, ஓகேவா? நீங்க ஒரு பர்சனை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பர்சனுடைய லைஃபை கம்ப்ளீட்டா இயக்குறதே அவங்களுடைய மனசு தான், ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு தோணி, இப்போ ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணணும்னு தோணி சாகுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மைண்டு தான் கம்ப்ளீட்டா காரணம், சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. சுச்சுவேஷன், அதே சுச்சுவேஷன்ல இருக்கிற பல பேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மைண்டு தான் காணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம மைண்டை ஹையா ஃபீல் பண்ண வைக்கணும், ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா உடனே ஒரு பாசிட்டிவான பர்சனுக்கு கால் பண்ணிடுங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு சில பர்சன்லாம் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு ஹைலி மோட்டிவேட்டடான பர்சனாக இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினாலே நம்ம மனசுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை அவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்ல கான்டாக்ட்ஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லா நாளும் நம்ம ஹாப்பியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. திடீர்னு நம்ம லோவாக ஃபீல் பண்ணுவோம், திடீர்னு நம்ம மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஆகும், கஷ்டம் வரும். அண்ட் அதெல்லாம் டேலி பண்ணணும், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கணும். அப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கோங்க, அப்படிப்பட்ட பர்சன்ஸோட கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த டைம் உங்கள் மைண்டுக்கு தான் எனர்ஜி தேவை, கரெக்டாக? அந்த டைம் என்ன பண்ண முடியும் அவங்களால? ஃபிசிக்கலாக வந்து உங்களை யாராலையும் எதுவுமே வெளியே காப்பாற்ற முடியாது. பேசி வார்த்தைகள் மூலமாக மைண்டை ஃபஸ்ட்டு காம் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்றேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளே செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நம்ம அலோன் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெருசா எமோஷனல் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், அதுக்கான அதே பிரச்சனைய இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதே பிரச்சனையை பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து கால் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கால் ஏண்டா வலிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதை நினைச்சு ஒரு மென்டலா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். காலே இல்லாதவங்களை பாருங்க, உங்களுக்கு அந்த கால் வலி பெருசா தெரியாது. இதை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. காலில் போடுறதுக்கு ஷூ கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன், காலே இல்லாதவங்கள பாக்குற வரைக்கும். நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை விட பெரிய லெவல்ல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம பார்த்தாலே போதும், அப்பாடா அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகிடும், கூல் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களை விட பெரிய லெவலில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்கள நீங்கள் பாருங்க அப்படின்றது தான். ஆக்சுவலாக இந்த டெக்னிக்கை வந்து சக்ஸஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக பல பேர் இருப்பாங்களே ரொம்ப டாப் லெவலில் ஹை இடத்துல, அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன இவ்வளோ கீழே இருக்கும், அப்போ இன்னும் நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்வாங்க. இந்த டெக்னிக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறது நல்லது. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், அதாவது கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, நம்மளோட பெட்டராக அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட பெரிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்மளோட பெட்டரான சக்ஸஸையும் இந்த உலகத்தில் பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஓவர் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற திமிரும் அந்த ஈகோவும் நமக்கு வராது. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சூசைடல் தாட்ஸ், இல்லை நம்ம எதுவுமே இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற தாழ்வான எண்ணமும் வராது. ஒவ்வொரு உயர்வான எண்ணமும் தப்பு, ஒவ்வொரு தாழ்வான எண்ணமும் தப்பு. மீடியம் லெவலில் மிட் லெவலில் இருக்கிறது தான் நம்ம லைஃப்க்கு நல்லது. அண்ட் ஃபைனலி ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷனே இல்லாத பிரச்சனை அப்படின்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. தேடி பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக சொல்யூஷன் இல்லை அப்படின்லாம்
சொல்லிட முடியாது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாருக்காவது அதிகமாக சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸ்டே பிளஸ்ட். பை.